உள்ள 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட்டு பன்னீர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு டபாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த பன்னீரை 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் மசாலாலாம் இருக்கும். கூடவே ஒரு வெங்காயம், 1/2 கேப்சிகம் கட் பண்ணி 1 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போது நான் டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பண்ணின ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 சைட்லேயுமே இந்த மாதிரி வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நான் செஸ்வான் சட்னி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான பன்னீர் ரோல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.